ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமந்த்ரா சேனல். நம்ம இன்றைக்கி பொட்டானிக்கல் கார்டன் தான் போக போகிறோம். ஊட்டியில் தாங்க இருக்கோம். இது எத்தனாவது வீடியோ என்னன்னு எனக்கே தெரியல. ஒரு 3 வீடியோ 4 வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஊட்டியில் இருக்க பொட்டானிக்கல் கார்டனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய திருமந்த்ரா சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ட்ரன்ஸு இதே போல் தான் இருந்தது. அப்படியே உள்ளே போகிறப்பவே 2 கூலர் வாங்கினேன். மறுபடியும் பாப்பாவுக்கு வேணும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் ஒரு கூலர் வாங்கியாச்சு. நிறைய வீட்லேயே இருக்குது, மறந்து விட்டுட்டு வந்துட்டோம். சரி, வந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காச்சும் கூலர் வேணும்ல, அதனால் கூலரும் வாங்கியாச்சு. என்ட்ரன்ஸில் இதே போல் நிறைய பூச்செடிகள் இருந்தது. சூப்பராக இருந்ததுங்க. ஊட்டிலே பார்த்ததுலேயே ரொம்ப பெஸ்ட்டான இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். பொட்டானிக்கல் கார்டன் தான். ரொம்பவே சூப்பராக பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. கண்ணுக்கு குளிர்ச்சியாக பூக்கள் எல்லாம் அவ்வளோ அழகாக பூத்து இருந்தது. இதுவே நம்ம ஊர்லேயே இருந்தால் ஒரு பூ கூட இருக்காதுங்க. எல்லாம் காஞ்சி வதங்கி கீழே தொங்கிட்டு இருந்திருக்கும். அந்த நிலமையில் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது இந்த இடம். ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான இடம்னு சொல்லுவேன். சாமந்தி பூவே ஒரு 7-8 வெரைட்டியில் இருந்ததுங்க. அதுவும் இல்லாமல் நல்லா நிறைய ஷேப்ஸில் நிறைய வடிவங்களில் அழகழகாக பூவை வளர்த்துருக்காங்க. எப்படி தான் இந்த மாதிரி க்ரியேட்டிவாக பண்ணுறாங்கன்னு தெரியல. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. சாமந்தி பார்த்திங்களா, மஞ்சள், ஆரஞ்சு, பிங்க்கு, எல்லோ, க்ரீன் இல்லை, மற்றபடி எல்லா கலர்ஸுமே இருக்குது. ப்ளூ கலரில் கூட இருந்ததுங்க. நிறைய சூப்பராக இருந்தது. நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க. நம்மளும் நின்று ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான், ஹஸ்பண்ட், குழந்தை எல்லாரும் நின்றுட்டு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம். இந்த பர்பிள் கலர் பூ பார்த்திங்களா, ரொம்பவே சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. பார்த்த பூலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பர்பிள் கலர் தான். ஏன்னா நம்ம ஊர் சைட்லனா இந்த மாதிரி இருக்காது. அப்படியே இருந்தாலும் தொலைவா 1-2 பூச்செடிகள் தான் இருக்கும். இங்கே நிறைய இருந்தது. கனி உள்ளே வாமா, மின்னல் வருது கனி, உள்ளே வா தயவுசெய்து. இங்கே ஃபோட்டோ அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க. ஃப்ரேம் போட்டு கொடுத்தாங்கன்னா 750 ரூபா, அதுக்கு அதிகமானா 1200 ரூபா, அதுக்கு கம்மியானா 500 ரூபாயில் இருக்குங்க. அதுவே நார்மலாக ஃப்ரேம் போடாமல் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம 500 ரூபாயில் ஃப்ரேம்னால் போடாமல் அப்படியே ஒன்று வாங்கிக்கிட்டோம். அப்படியே இந்த இடத்துலலாம் குட்டீஸ்னால் நிற்க வச்சு ஃபோட்டோஸ்னால் நிறைய எடுத்துக்கிட்டோம். இந்த கார்டன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. யாராவது ஊட்டிக்கு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு பொட்டானிக்கல் கார்டன் போங்க. ஏன்னா ரோஸ் கார்டனை விட இங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ளார்ஸ் இருக்குது. சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நாங்கள் போயிட்டு ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ அந்த கனி உள்ளவாமா பூ கண்காட்சி வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி இப்போ வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபோனில் தான் நானே பார்த்தேன். இந்த டைமில் பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். போயிட்டு பார்த்துட்டு வாங்க. நான் மேலே ஏறி இந்த மாதிரி வீடியோ எடுத்தேன். பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது வியூனா. அழகாக இருந்தது பாருங்கள். அந்த பர்பிள் கலர் பூ சொன்னல, இதே போல் தான் ரவுண்டு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த பூ வளர்த்துட்ருக்காங்க. இந்த வீடியோவை பாருங்களேன். இது மரத்தில் இருக்க பெரிய அணிலாம். நம்ம ஊர்லனா சின்ன சின்ன அணில் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா அது தெரியுதுங்களா, பெரிய அணிலுங்க. நல்லா பூனைக்குட்டி மாதிரி இருந்தது. அதை பார்த்துட்டு கீழே பசங்க வேறு வான்னாங்க. திடீர்னு அது இறங்கி ஓடியாந்துருச்சு. ஒரு குழந்தை வேறு வீந்தடிச்சிட்டு ஓடிடுறாங்க. எல்லாம் பயந்துட்டாங்க பாவம். ஆனால் அது அவங்கக்கிட்ட வரல, இறங்கி எங்கேயோ ஓடியே போயிடுச்சுங்க. அந்த மாதிரி ஒரே காமெடியாக போச்சு. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. என்ன பேசுகிறதுன்னு தெரியல. மறுபடியும் சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்ல வருது. ஏன்னா வீடியோவில் அவ்வளோதானே இருக்குது. இதுக்கு மேலே என்ன பேசுகிறதுன்னு தெரியல. அப்படியே மேலே இருந்து எல்லாத்தையும் ரசிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி போயிட்டு இருந்தோம். பார்த்தோம்னா இங்கே கவர்மெண்ட் மூலயமா நிறைய திங்ஸ்னால் விற்றுட்ருக்காங்க. சரி, அங்கே போய்ட்டு ஏதாவது வாங்குவோம் அப்படின்னு போனேன். என்னென்னா இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். பக்கத்துலேயே எல்லாமே 2 டோர்லேயுமே பாருங்கள் என்னென்ன அவங்க சேல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே இருக்குது. இது ரூம் ஃப்ராக்ரன்ஸ் எடுங்க. என்ன இது? ஜெரானியம். டாடி கம்மா வேணுமா? நல்லா இருக்கு. ஒன்று கொடுங்க பாரு. யூடியூப்ல போடுவாங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறது? காட்டன் அப்படியே வச்சிருக்கேன். இது வாங்கி கொடுத்துட்டாங்கல்ல. எதுப்பா வேணும்? இது வேணுமா? அது சாண்டில். ரெண்டுமே வா. ரோஸ் வேணும்.
இது இந்த ஜெல்லி மிட்டாய் பாப்பா எடுத்துச்சு நான் டாடி காலி லாவெண்டர் ஆயில பாக்குறீங்களா? வேணாம் டாடி காலி வேணுமா ரோஸ்மெரிஸ் அதெல்லாம் இருக்கு டாடி அமைதியாக இருந்தால் அது வேணாம்மா அப்படியே அங்கே தேவையானதை வாங்கிட்டு இன்னொரு ஷாப் உள்ளார போகணும். போயிட்டு பார்க்கலாம் வாங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. Mais que escutando a eu tive orada. Dizer botou por escumuta ali brincar. Dizer vou dizer que tu chivo outro que mas hoje não tô vendo não escutina மஃப்ளர் மாதிரி பழைய வரும் அவ்வளோதாங்க, அந்த கடையில் எதுவும் வாங்கலை. ஒரு ஸ்ப்ரைட் மட்டும் வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். இந்த மாதிரி பூக்கள்லாம் நிறைய இருந்தது. இந்த பொட்டேனிக்கல் கார்டனில் இந்த மாதிரி தான் போச்சு. சூப்பராக இருந்தது. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது ஊட்டியில் எடுத்தது. தேங்க்யூ.